சென்னையில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகவேந்தர் நேரலை வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம். இந்த தித்துவா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு சென்னையில் பெரும்பாலான அளவில் இடங்களில் தெருக்கள் மற்றும் சாலைகள் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த தித்துவா புயலானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி அதன் பின்பு தாழ்வு மண்டலமாக தற்போது உருவாகியிருக்கிறது. தற்போது இந்த தென்கிழக்கே இந்த தாழ்வு மண்டலமானது தற்போது நிலை கொண்டிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த மழை காரணமாக, அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பெரும்பாலான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நான் தற்போது சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியர் தெருவில் இருக்கிறேன். இங்கு வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ரன் என்ற தெருவில் இங்கு வாகனங்கள் மிதந்து வருவதை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சாலைகள் கிட்டத்தட்ட இந்த தெருவில் மட்டும் இருக்கக்கூடிய இரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. வெள்ள நீர் புகுந்திருப்பதன் காரணமாக வீட்டிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தற்போது முடங்கி இருக்கின்றனர். தற்போது இந்த சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து அதன் பெரும்பாலான வாகனங்கள் மிதந்து வருவதைத்தான் நான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாகனங்கள் வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டியில் தற்போது இந்த சாலை வழியாக வந்த ஒரு சொகுசு கார் தற்போது பழுதாகி தற்போது ஓரமாக நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மட்டும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வாகன ஓட்டிகள் இந்த வெள்ளம் காரணமாக பழுதாகி அது ஓரமாக நிற்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர கார் மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனமும் இது போன்று பழுதாகி ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது. நாம் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இது என்ன ஆச்சு இந்த மாதிரி? கண்டிப்பாக சரி, ஓகே சரி, நான் கூப்பிட்றேன் சார். லைனில் வரும். சொல்லுங்கள் சார். இந்த வழியாக தான் வந்தேன். நான் வரப்போ பானடி மேலே தண்ணி, அதனால் வண்டியில் ஏதோ போய் கூலாண்டெல்லாம் இதாகவே நின்றுடுச்சு வண்டி. வேறு என்ன பண்ணுறது, அப்படியே நிற்கிறேன். ஆனால் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கு. மற்றபடியில் ஒன்றும் இல்லை, நல்லா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் இல்லை, இந்த ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது, இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போது நான் இப்படி வந்ததுனால வண்டி பழுதாக நிற்குது. நான் டி நகர் ஜீன் ஜெட்டி ரோட்லேருந்து வரேன். அங்கெல்லாம் தண்ணி நைட்டாக இதுவாகிடுச்சு. ட்ரெயினதுக்கப்புறம் தான் இந்த சைடு ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். இப்படி பூந்து இப்படி வந்ததுனால போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ புகையாக வருது வண்டியில். அதனால் இதுக்குமே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, எடுக்காதீங்க, ட்ரெயின் வாட்டர் ஏறி இருக்குது, கூலண்டெல்லாம் வெளில இருந்திருக்கு, வண்டி எடுத்தால் பழுதாகிடும் சொன்னாங்க. அதனால் ஓரம் கட்டி நிற்கிறோம். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகளில் தான் இதே போன்று தான் காட்சியளிக்கிறது. தற்போது சென்னை மாநகராட்சி சார்பாக இந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அப்புறப்படுத்தும் பணியானது தற்போது அங்கிருக்கக்கூடிய தண்ணீரை இந்த தெருவிற்கு விடுகின்றனர். இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் கால்வாயில் நேரடியாக விடப்படாமல் அது சாலைகளில் விடப்படுகிறது. அந்த சாலைகளில் விடப்படும் அந்த கழிவு நீரானது மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது போன்றுதான் ஒரு சம்பவமானது தான் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது. அதாவது ஒரு பக்கத்தில் வெள்ளம் காட்சி அளித்தாலும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய அந்த நீரானது மற்றொரு தெருவில் விடப்படுகிறது. அந்த தெருவில் விடப்படும் தண்ணீரானது இன்னும் வடிவதற்கு காலதாமதமாகிறது என்று இந்த இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குற்றச்சாட்டாக எழுப்பி வருகின்றனர். இது மட்டுமல்ல, சென்னையில் பெரும்பாலான இடங்கள் இதே போன்றுதான் மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய இந்த ஜெனரேட்டர் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த கழிவு நீரானது நேரடியாக கழிவுநீர் கால்வாயில் விடப்படாமல் மற்ற தெருவிற்கு விடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ராம்குமார். ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி. சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நேற்று முதலே சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில இந்த பகுதியில் மழை நீரை அகற்றும் பணிகள் நடைபெறுகிறதா? விவரங்கள் என்ன?
வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். டித்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக நேற்று முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு சாலைகளிலும் மழைநீர் தேங்கி வருகிறது. 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்ததன் அடிப்படையில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும் தெரிவித்திருக்கிறார். டித்வா புயலின் தாக்கம் தொடர்ச்சியாக அதிகரித்ததன் நிலையில்தான் தற்போது தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாகவே நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நுங்கம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரையில் முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்களும் இந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டியிருக்கக்கூடிய நிலையில் மழைநீர் என்பது முழுவதுமாக தேங்கியிருக்கிறது. மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தற்போது சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மழை தற்போது சற்று ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி பணியாளர்கள் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அந்த நடவடிக்கையை அங்கு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 100 திறன் இயந்திரம் கொண்ட அந்த ஜெட்ராட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் என்பது உறிஞ்சி எடுக்கப்படக்கூடிய அந்த நிலையும் அங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாகவே மழைநீரை உறிஞ்சும் இயந்திரங்கள் கொண்டு மழைநீர் அங்கு அகற்றப்பட்டு வருகிறது. தற்போது சென்னையில் மழை சற்று ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகளை மாநகராட்சி பணியாளர்கள் துரிதமாக தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் சென்னையில் நேற்று முதல் கனமழை பெய்து தற்போது மழை சற்று ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சாலைகளிலும் மழைநீர் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதிகளிலும் மாநகராட்சி பணியாளர்கள் மழைநீரை வெளியேற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.